வெல்கம் டு எம்டெக் தமிழன். ஸோ இன்றைக்கி நீங்கள் லேப்டாப் எடுத்து முன்னாடி உட்காரிங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வேண்டி. ஸோ ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஒரு ரெசியூமோ இல்லை ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது ஒன்று லேப்டாப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்காண்டி போய் உட்காருவீங்க. ஆனால் அப்போ தான் என்ன பண்ணணும்னா நம்ம லேப்டாப் அப்படியே பஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த லோகோ வந்து அது ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய வேலைக்கு வந்து காண்டாகி நம்ம தூக்கி போட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களோட லேப்டாப் ஸ்லோவாக இல்லாமல் ஸோ ஸ்பீடாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எம்டெக் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து மகிழ்வீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஏன் ஸ்லோவாகுதுன்னா அந்த தேவையில்லாத டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஆக்குபை பண்ணிக்கிறதுனால தான் அது வந்து நம்மளுடைய சிஸ்டம் அதிகமாக ஸ்லோ ஆகுறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரெகுலராக அடிக்கடி நம்ம செக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஸோ ஓகே நம்மளுடைய சிஸ்டமுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸோ Ctrl+R அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ரன் கமாண்டில் போயிட்டு டெம்ப்னு போடுங்க. ஸோ டெம்ப்ரவரி ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணதும் அதில் நம்ம யூஸ் பண்ண டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் எல்லாமே அதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ அதை கிளிக் பண்ணி Ctrl+A கொடுங்க. ஏ கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் டெலீட் கொடுத்துருங்க. ஸோ டெலீட் கொடுத்தாச்சுன்னா ஸோ இந்த டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்பீடாகிருமா அப்படிலாம் இல்லை. ஸோ முன்னே இருந்ததுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ டெலீட் ஆகாத ஃபைல்ஸை விட்டுருங்க, அதை ஸ்கிப் கொடுத்து விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அதே பண்ணுங்கள். ரன் கமாண்டுக்கு வாங்க. Ctrl+R கொடுத்து ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டெம்ப்பு போட்டிங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா டெம்ப்புக்கு ரெண்டு சைடும் பர்சன்டேஜ் சிம்பிளை போடுங்க. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிளை போட்டு ஓகே பண்ணுங்கள். ஸோ ஓகே பண்ணதும் மறுபடியும் இன்னும் ஒரு ஃபைல் செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி Ctrl+A கொடுத்தீங்கன்னா ஆல் செலக்ட் ஆகிடும். ஸோ டெலீட் கொடுத்துருங்க. எல்லா ஃபைல்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் ஆகிரும். பாருங்கள் 100 200 MB 300 400 MB கிட்ட இருக்குது. ஸோ டெலீட் ஆகாத ஃபைல்ஸ் வந்து ஸ்கிப் கொடுத்து அப்படியே விட்டுருங்க. அது டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்து விடுவீங்கன்னா அவ்வளோதான் அது. ஸோ அது ஏன்னா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்க ஃபைல்ஸ் அதெல்லாம். ஸோ மறுபடியும் ரன் கமாண்ட் வாங்க. Ctrl+R கிளிக் பண்ணி இப்போ வந்து ரன் கமாண்ட் வந்துடுங்க. ரன் கமாண்டில் வந்துடும் ப்ரீஃபெட்ச்னு கொடுங்க. ஸோ FRETECHனு கொடுங்க. ஸோ ப்ரீஃபெட்ச்னு கொடுத்த உடனே இன்னொரு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபைல்ட அப்படியே கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போனவுடனே இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள், இதில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள் தேவையில்லாமல். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிறது. ஸோ இது என்ன பண்ணுங்கள், Ctrl+A கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் டெலீட் கொடுத்த உடனே நம்மளுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் கொஞ்சம் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். நம்மளுடைய சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் சான்ஸ் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் பாருங்கள், இப்போது நீங்களே நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். ஸோ இதான் இதில். ஸோ இப்போ நீங்கள் சி ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, சி டிஸ்க்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ஸோ கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ண உடனே இந்த டிஸ்க்கு க்ளீனப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிஸ்க்கு க்ளீனப் கொடுங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் டிஸ்க் க்ளீனப் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் காட்டுது பாருங்கள். ஸோ என்னென்ன ஃபைல்ஸில் எவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு அது எது இம்பார்ட்டன்ட் எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு பார்த்து அதை நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஜிபி கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்க்கு க்ளீனப் டிஸ்க் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்த உடனே இன்னொரு இது உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸ்லோவாக இருக்குது என் சிஸ்டம், ஏன்னா ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை சிஸ்டம். ஸோ அந்த டிஸ்க்கு க்ளீனப்லாம் அந்த ஃபைல்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முன்னாடி காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே
அதெல்லாம் நமக்கு தேவையான அதெல்லாம் எதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். ஸோ 1.7 ஜிபிக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் 1.7 ஜிபிக்கு இருக்குது. ரீசைக்கிள் பின்னில் 8 ஜிபி இருக்குது. ஸோ தேவையில்லாத டேட்டாஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாம் டிக் பண்ணி விட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் டிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டெலீட் ஃபைல்னு கேட்கும். ஸோ அது என்ன ஷோர் யூ வாண்ட் டு பர்மனெண்ட் டெலீட், அதை டெலீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம், அதாவது நீங்கள் அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். இது பண்ணுறதுனாலையும் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்லாம் நம்ம அடிக்கடி பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து நல்லா பர்ஃபெக்ட். நம்ம எப்படி நம்ம உடம்பை கவனிச்சிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம கவனிக்கணும். ஸோ ஆன்டிவைரஸ் பார்க்குறது, என்ன ஒர்க் ஆகுது, தேவையில்லாத ஃபைல்ஸ் வச்சுக்கலாம் வேணாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய சிஸ்டமும் நல்லா ஒர்க் ஆகாப்பில். ஸோ இது வந்து டெலீட் பண்ணிடலாம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பண்ணணும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கீழே சர்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கொடுங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தாலே அது வந்துடும், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்னு. ஸோ என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் கீபோர்ட்லாம் ஒர்க் ஆகலை ஒழுங்காக. ஸோ அதான் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இந்த பூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே வந்து அட்வான்ஸ்டுன்னு கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா டைம் அவுட்னு, இது 30 செகண்ட்ஸாக இருக்கும் உங்கள் சிஸ்டம்லாம். நீங்கள் வந்து அது 3ஆக கொடுங்க. ஸோ 3ஆக மாற்றிருங்க அது வந்து. ஸோ அது 3ஆக மாற்றிட்டு இப்போ அட்வான்ஸ் ஆப்ஷன் போடலாம். அட்வான்ஸ் ஆப்ஷன் போனோடனே நம்பர் ஆஃப் ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் உங்களுக்கு 1ல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு 4 இல்லை ஒரு சில பேருக்கு 3, 2லாம் இருக்கும். ஸோ இங்கே மெமரி, அதாவது மேக்ஸிமம் மெமரி இருக்கும். ஸோ அதுவும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ மெமரி அது கேட்குதோ அதை ஃபுல் பண்ணி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. தென் அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்த உடனே அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ தென் வந்து உங்களோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு எக்ஸிட் வித்தவுட் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுனாலே நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்பீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுனா நம்மளுடைய அதாவது நம்ம இப்போது சி ஃபைல்ஸில் நம்ம ஆர்டராக இல்லாமல் அது அப்படி தனித்தனியாக கலைஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயும் கொஞ்சம் உங்களோட சிஸ்டம் இதாக இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி ஆர்டராக அடுக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இங்கே வந்தீங்க, டூல்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆப்டிமைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஆப்டிமைஸ் கொடுங்க. ஸோ ஆப்டிமைஸ் கொடுத்த உடனே இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆப்டிமைஸை கிளிக் பண்ண உடனே மேலே வருது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ சி ஃபைலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ ஆப்டிமைஸ் கொடுத்த உடனே அது வந்து நம்மளுடைய ஃபைலை வந்து ஆர்டராக அடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் ஆர்டராக அடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து இது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷனும் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்பீடாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினாக உங்களுடைய மெமரிஸ்லாம் ஃபுல்லாகாமல் ஃப்ரீயாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ எண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில். ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம். இந்த அளவுக்கு ஒரு 100 ஜிபி இருக்குன்னா ஒரு 20 ஜிபி ஃப்ரீயாகவே வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நம்ம மெமரி ஃபுல்லாக இருந்தாலும் அப்புறம் வந்து நமக்கு வந்து ஹேங் ஆகும். அப்புறம் தேவையில்லாத அடிக்கடி சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுன்றதுக்கும் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் நம்ம இதை வந்து அடிக்கடி பண்ணணும். அப்புறம் தேவையில்லாத வைரஸ் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பென்ட்ரைவ் போடுறோம்னா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு போடுங்க. அப்புறம் தேவையில்லாத எதுவுமே வச்சுக்காதீங்க. அந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன சாஃப்ட்வேர்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்னும் நிறையா இதை பற்றின ட்ரிக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய எம்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லை தப்பாக எதுவும் சொல்லியிருக்கேனா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்க ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.